ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டு எப்படி பிவிசி டைப்பில் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆதார் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஆப் தான், 2025 லான்ச் ஆயிருக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு நம்ம மொபைல் நம்பர் கேட்கும், ஆதார் கார்டு லிங்க் பண்ணது என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து ஆர்டர் பிவிசி கார்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் அப்படின்னு என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்னு இருக்கும். ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போவோம். இதோட பேமெண்ட் அமௌண்ட் வந்து 15 ருபீஸ். கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எதில் வேணால் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும். அக்னாலஜ்மெண்ட் நம்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இன்னும் 20 டேஸில் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து உங்கள் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்க்கு ரிசீவ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.